வணக்கம் நமஸ்காரம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பல் விளாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட ஓணம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ஓணம் உத்திராடன்னு சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ இன்றைக்கி ஓணத்துக்கு நம்ம கடவுளை ரெடி பண்ணணும். அதாவது எங்கள் ட்ரெடிஷன் படி மகாபலி தான் எங்களோட கடவுள். அவர் ஆண்டுக்கு ஒரு நாள் எங்களை விசிட் பண்ண வருவாங்க. அதுதான் ஐதீகம். மகாபலி மாதிரி உருவத்தை ரெடி பண்ணி அதில் டெக்கரேட்லாம் பண்ணி கொண்டாடுவோம். ஸோ அந்த ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ எல்லோரும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் நம்மளோட பெரிய ஆள். ஸோ அவரை நடுவில் வச்சுக்கலாம். இது தாழிக குடம். ഇവിടെ കുത്തൻ. ഇത് രണ്ട് ചെറിയ ആൾക്ക്. குட்டி மாவேலி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ளவர்ஸ் வச்சு இது ஃபுல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுவோம். പണ്ടുകാലത്തൊക്കെ ഞങ്ങൾ മാവേലിയൊക്കെ സ്വന്തമായിട്ട് ചെണ്ടുമല്ലി നട്ട് വളർത്തി ഉണ്ടാക്കിയിട്ട് ചെയ്യും. അത്ര പൂവുണ്ടായിരുന്നു പണ്ട്. അരൻകുട്ടി എണിച്ചു പൂ കൊടുക്കും ഉണ്ടായിരുന്നു. ഓണത്തിന്റെ ഇന്ന് ഓണസദ്യ ഉണ്ടാവും. പൂക്കളോടും ഈ കുഞ്ഞി കൃഷ്ണൻ എന്നാ വരുന്നത്. ഈ മഹാബലിന്റെ കുറച്ച് ഫോട്ടോസ് ഒക്കെ എടുക്കണം. സോ മാക്സിമം എത്ര കവർ ചെയ്യാൻ പറ്റും അത്രയും കവർ ചെയ്യാം. അപ്പൊ നമുക്കിപ്പോ വിളക്ക് കൊളുത്താം. എന്റെ അമ്മ വിളക്ക് കൊളുത്തുന്നുണ്ട്. ഈ വർഷത്തെ നമ്മുടെ ഓണസദ്യയാണ് മകനെ. ഇതില് ഫസ്റ്റ് എന്താന്ന് നിങ്ങൾക്ക് കാണിച്ചത്. എന്തൊക്കെ വിഭവങ്ങളാണ് നമ്മുടെ തിരുവോണത്തിന് എന്തൊക്കെയാ അവിടെ ഉള്ളത്, എന്തൊക്കെ വിഭവങ്ങൾ ഇലകളിലൊക്കെ വെക്കും എന്നുള്ളതാണ്. വിളമ്പുമ്പോ തന്നെ കാണിക്കാം. ഇപ്പൊ ഒന്ന് പരിചയപ്പെടുത്തുക. ഫസ്റ്റ് ഇഞ്ചിപ്പുളി. പുളിയിഞ്ചി എന്നും പറയും, ഇഞ്ചിപ്പുളി എന്നും പറയും. ഇത് അച്ചാറ്. ഇത് ഓലൻ വെള്ളപ്പയറുണ്ട്. ഇത് മുളക് കൊണ്ടാട്ടം ഉണ്ട്, ശർക്കരപ്പേരി ഉണ്ട്, പിന്നെ കായ വറുത്തത് ഉണ്ട്. ഇത് അവിയൽ. ഇത് മസാലക്കറി. ഇത് മുട്ടക്കോസ് ഉപ്പേരി, കാബേജ് ഉപ്പേരി. ഞങ്ങൾ പാലക്കാട് ഭാഷയാകുമ്പോൾ മുട്ടക്കോസ് ഉപ്പേരി പറയും, കാബേജ് ഉപ്പേരി. ഇത് കൂട്ടുകറി. ഇതിന് സ്പൂണില്ല. ഇത് പച്ചടിയാണ്, പച്ചടി. ഇത് സാമ്പാർ. ഇത് രസം. ഇത് അടപ്പായസം, അടപ്രഥമൻ, പാലട, കുറേ പേരാണല്ലേ. ഇത് പയർ പായസം, പരിപ്പ് പായസം, ചെറുപയർ പായസം പറയും ഞങ്ങളുടെ, അല്ലെങ്കിൽ പരിപ്പ് പായസം. പിന്നെ നേന്ത്രപ്പഴം പുഴുങ്ങിയത് തനി അവിടെ ഉണ്ട്. ഇത് പഴം, ഇത് ചെറുപഴം, ഇത് പപ്പടം തണുക്കും പറഞ്ഞിട്ട് ഇങ്ങനെ വെച്ചിരിക്കാം. ഇതാണ് ഞങ്ങളുടെ വീട്ടിലെ സദ്യ. പിന്നെ ഇല്ലാന്ന് പറയരുത്, ഇതും ഉണ്ട്. മെയിൻ ഐറ്റം. சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, லவ் லேப்போட கம்ஃபி பேபி கெரியர். இது நாங்கள் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இது நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன்.
இங்கே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இங்கே செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பக்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கிள் போட்டால் அவ்வளோதான். இது ஆக்சுவலி வந்து ஒரு 3 பொசிஷனில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சும்மா ஹிப் சீட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பேபியை போட்டுட்டு நம்ம செக்யூர் பண்ணணும், தூங்குற பேபி தூங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நீங்கள் இதோ இப்படி இந்த கெரியரோட ஹிப் சீட் வித் கெரியர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஹிப் சீட் தேவையில்லை, வெறும் கெரியர் போதும்னா கூட இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிப் இருக்குது. இதை நீங்கள் அப்படியே டிட்டாச் பண்ணால் போதும். நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் பேபியை கேரி பண்ணுற மாதிரியும் இதை மட்டுமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஹிப் சீட் மட்டுமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைக் ப்ரீத்தபிள் மெட்டீரியலாக தான் கொடுத்துருக்காங்க. வெரி குட் ஃபேப்ரிக், நல்ல குவாலிட்டி ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடடாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட் வராத மாதிரி ரொம்ப பேடடாக இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட் போட்டுக்கிற போர்ஷனாக இருக்கட்டும் ரொம்ப பேடடாக இருக்குது. அதனால நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம் இது யூஸ் பண்ணும்போது. அண்ட் இந்த ஹிப் சீட் ரொம்ப குஷியன் டைப்பாக இருக்குது. இதை பாருங்களேன், ஆக்சுவலாக ஒரு கார் சீட்டில் உட்காந்து போகிற மாதிரி பேபிக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த ஹிப் சீட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பவுச்சஸ் கூட இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சாப்பிட்ற பொருள்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள், ஒரு பவுச் மாதிரி இருக்கும். இதில் கூட நீங்கள் ஈஸியாக எடுக்கிற டவல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இந்த கெரியரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிட்டாச்சபிள் ஹுட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மழை இருக்குது, நல்ல வெயிலாக இருக்குன்னா கூட நீங்கள் இதை பாருங்கள், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேவையான டைமில் ஹெட்டை கவர் பண்ண மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்கும் இது ரொம்ப நல்ல சாய்ஸாக இருக்கும். ஏன்னா பேபியை கையில் வச்சு ரொம்ப நேரம் சுற்றுறதுன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு கெரியர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்கள் பேபியை கேரி பண்ண முடியும், அவங்களும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது, ப்ளூ, கிரே அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் மெயினாக அமேசானில் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், மறக்காம செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். ஓணம்னாலே ஸ்பெஷாலிட்டி, அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா சத்யா தான், அதாவது சாப்பாடு. ஸோ ஓணம் சத்யாவில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வச்சு நிறைய கூட்டு பண்ணிட்டு பழம், பப்படம், பாயசம், ரசம், ஊறுகாய் எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். என்னெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி நாங்கள் பரிமாறும், எப்படி சாப்பிடணும் நம்ம பார்க்கலாம். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து மனசால சத்யா சாப்பிடுங்க வாங்க. കായ വറുത്തത്, ശർക്കര ഉപ്പേരി, പിന്നെ ഒരു മുളക് വറുത്തത്, ഒരു പഴം, ഓക്കെ, പുളിയിഞ്ചി, നാരങ്ങ, അടുത്തത് കാബേജ് ഉപ്പേരി, കൂട്ടുകറി, മസാലക്കറി, അവിയൽ എനിക്കിതിൽ കൂട്ടുകറി ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. പച്ചടി, കിച്ചടി, ഓലൻ, ഇനി പപ്പടം അല്ലേ? ഇനി പപ്പടം, ഇത് ഇപ്പുറത്ത് വിളമ്പേണ്ടതായിരുന്നു. ഇനി ചോറ്, പാലട പായസം, പരിപ്പ് പായസം, അടുത്തത് നമ്മുടെ ചോറ്, സാമ്പാർ, രസം, ഇത് വസന്തി തെറ്റി, ചോറ്, സാമ്പാർ. ஓகே, இனி சத்யா ரெடி. இதுதான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ. ഓക്കെ, ഇതാണ് ഈ വർഷത്തെ ഓണസദ്യ. അതെ, അരൻകുട്ടിയാണ് ഇവിടെ സാപ്പാട് വിളമ്പാൻ പോകുന്നത്. அவர் பெரிய வேலையில் இருக்காரு. இதோ எங்கள் அம்மா விளம்பிட்டு இருக்காரு. இவர் வந்து சாப்பாடு வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காரு. விளையாட்டு பொருள்னு நினைப்பது, அடடா. പപ്പടം വാങ്ങാൻ വേണ്ടി വരുന്നുണ്ട്. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாயசம் சாப்பிட்ற டைம் ஆச்சு. இப்போ கேரளாவில் எப்படி மோஸ்ட்டாக பாயசம் சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அப்பளம், அதாவது பப்படம் வந்துட்டு
வேண்டത്ര കേട്ടോ. ഞാൻ இப்போ 2 பகுதி எடுக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பப்படம் வந்து இப்படியே பண்ணோம். அதுக்கப்புறம் பாயസം, இங்கே வந்து பால் പായസം, പാലട പ്രഥമനാണ് ഉള്ളത് കേട്ടോ. ഇതിനെ നമ്മൾ അതിലോട്ട് ഒഴിക്കും. പപ്പടം വെച്ചിട്ട് ഒഴിക്കുന്നത് എന്തിനാന്ന് വെച്ചാൽ അത് ഒഴുകി പോവാണ്ടിരിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. എനിക്ക് പാൽപ്പായസം കുറച്ച് ഇഷ്ടമാണ്. പഴം, ചെറുപഴം, നേന്ത്രപ്പഴം എടുക്കുക, പുഴുങ്ങിയ പഴം എടുക്കാറുണ്ട്. ഈ ചെറുപഴം വന്നിട്ട് இப்படி உடைக்கணும். நல்லா பாயசத்தில் போட்டுட்டு இப்படியே நல்லா ஸ்மச் பண்ணி இப்படி உடைச்சி எடுக்கணும். அப்படி இந்த பழமும் பாயசமும் பப்படமும் எடுத்துட்டு இப்படி தான் எங்கள் ஊரில் பாயசம் சாப்பிடுவாங்க. நீங்களும் இப்படி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். അമ്മയ്ക്ക് സദ്യ ഇഷ്ടമാണ്. എനിക്ക് എപ്പോഴും സദ്യ ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. കുറച്ച് ദിവസം കൂടുമ്പോൾ സദ്യ കഴിക്കാൻ തോന്നും. ഇപ്പൊ കല്യാണത്തിനോ റിസപ്ഷനോ പോയ സദ്യ കിട്ടാറേ ഇല്ല, അപൂർവമാണ് കിട്ടുന്നത്. ഇപ്പൊ ഈ ഒരു ട്രഡീഷണൽ സദ്യ ഒന്നും എവിടെയും കിട്ടാറില്ല. അത്ര കഴിച്ചോളൂ കഴിച്ചോളൂ. ஸோ அவ்வளோதான் சொந்தங்களே, எங்களோட ஓணம் செலிப்ரேஷன் முடிந்து விட்டது. காலையில் எழுந்துச்சு எல்லாரும் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டு கடவுளுக்கு விளக்கெல்லாம் கொளுத்தி அதுக்கப்புறம் சத்யா நல்லா சாப்பிட்டு இனிமேல் தூங்க வேண்டியதுதான். அதுதான் அடுத்த வேலை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஓணம் முடிஞ்சிருக்கும் மேபி. இருந்தாலும் மனமார்ந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள், ஓணாசன்ஸுகள். ஸோ மறக்காமல் எங்கள் சேனல் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த மொமெண்ட்டில் நான் மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா 2 ஓணத்துலேயும் அவர் என் கூட இருந்தார். ஸோ இப்போ வந்து சென்னையில் இருக்கார். ஸோ அடுத்த ஓணம் மறுபடியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, பாய்.